தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இருவரையும் சேர்க்கக்கூடாது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனிடம் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் திங்களன்று அமித் ஷா தமிழகம் வரவுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிலவும் சிக்கல்களை இப்போது பார்க்கலாம். அதிமுக பொதுக்குழு நடைபெற்று முடிந்த மறுநாளே அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரில் சந்தித்தார். டெல்லி புறப்படவிருந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை நயினார் நாகேந்திரன் சந்தித்தது ஏன், அப்போது என்ன பேசப்பட்டது என்று தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளானது. அதாவது, எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்கும் கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன் என்று டிடிவி தினகரன் ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். அதே நேரம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமோ மீண்டும் ஒன்றுபட்ட அதிமுக என்று தனது விருப்பத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறார். தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு விரும்புகிற அனைவருமே விரும்புவது பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சக்தி அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் விரும்புகிறார்கள். அதோடு அதிமுக பொதுக்குழுவில் தனக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் என்றும் அதிமுக சீனியர் தலைவர்கள் சிலர் தனக்கு ஆதரவாக குரல் கொடுப்பார்கள் என்றும் அவருக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. இதேபோல பாஜகவும் அதிமுகவை எப்படியாவது ஒன்றிணைத்துவிட வேண்டும், ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் நம்முடன் வந்துவிட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெறும் என்று கணக்கு போட்டு வைத்திருந்தது. இந்த சூழலில்தான் கூட்டணியில் இணையும் கட்சிகளை தீர்மானிக்கவும் இடப்பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவும் எடப்பாடி கே பழனிசாமிக்கு முழு அதிகாரம் அளித்து தீர்மானம் நிறைவேற்றியது அதிமுக பொதுக்குழு. அரசியல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றிணைவது அவசியமாகிறது. கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரத்தை எடப்பாடியார் அவர்களுக்கு இப்பொதுக்குழு ஏகமனதாக வழங்குகிறது. இதன் மூலம் ஓ பன்னீர்செல்வம் மட்டுமல்லாமல் பாஜகவின் கனவும் சிதைந்து போனது. இந்த நிலையில்தான் எடப்பாடி கே பழனிசாமியை பாஜக நிர்வாகிகளுடன் நேரில் சென்று சந்தித்துள்ளார் அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். முதலில் நயினார் நாகேந்திரன் உட்பட பாஜக நிர்வாகிகளிடம் பேசிய எடப்பாடி கே பழனிசாமி அதன் பின்னர் நயினார் நாகேந்திரனுடன் மட்டும் தனியாக ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. அப்போது அவர் எக்காரணம் கொண்டும் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இருவரையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக கூறியதாக தெரிகிறது. அதேபோல எந்தெந்த கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேரலாம், எப்படி தொகுதி பங்கீடு செய்யப்படும் என்பதையும் அதிமுக தான் முடிவு செய்யும் எனவும் திட்டவட்டமாக கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனை கேட்டு நயினார் நாகேந்திரன் உட்பட பாஜக தலைவர்கள் கடும் அதிருப்தியில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரனை அதிமுக நிராகரித்தால் அவர்களை பாஜகவின் பங்காளிகளாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் கொண்டுவர பாஜக திட்டமிட்டிருந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் எடப்பாடி கே பழனிசாமியின் இந்த முடிவு அந்த நுழைவாயிலுக்கும் தடை போட்டுவிட்டது என்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியுடனான இந்த சந்திப்பை தொடர்ந்து டெல்லியில் பாஜக தேசிய தலைவர்களான ஜே.பி. நட்டா, பி.எல். சந்தோஷ் ஆகியோரை சந்திக்கும் நயினார் நாகேந்திரன் இதுகுறித்து ஆலோசிப்பார் என்று தெரிகிறது. அதே நேரம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள், யாருடன் கூட்டணியில் இணைவார்கள் என்பதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி அவர்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். தமிழகம் வரவிருக்கும் மத்திய அமைச்சர் அமித் ஷா கூட்டணி முயற்சிகளை நல்லபடியாக முன்னெடுப்பார் என்பதே அவர்களின் ஒரே நம்பிக்கையாக உள்ளது.